அரை மணி நேரம் இருக்குது. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சுருக்கமாக வேகமாக சொல்லுகிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளும் சங்கீதம் 92:12 பக்கம் 729. அதை நான் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 92:12 எல்லாம் எடுத்துட்டீங்களா? பைபிள் எடுத்துட்டீங்களா? பக்கம் 729 வாசிப்போமா? நீதிமான் பனையை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுரு போல வளருவான். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே இந்த வசனத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நீதிமான் செழித்து வளருவான் என்ற கோணத்திலே நாங்கள் எதிலெல்லாம் வளர வேண்டும் என்று இந்த மாதம் முழுவதும் எங்களோடு நீர் பேசினீர். அதில் நாங்கள் வளர்ந்தாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு கர்த்தரை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுவார் என்று நாங்கள் பார்த்தோம். இன்றும் கர்த்தர் பேசுவீராக. பேசுக நீங்கள் இல்லை, உங்களிருந்து பிதாவின் ஆவியான சொன்ன ஆவியான வெளிப்படுவதாக ஒப்பு கொடுக்கிறேன். உள்ளத்தில் கொடுத்ததை சொல்லுவதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதாவது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமே கர்த்தர் நமக்கு நீதிமான் செழித்து வளருவான் என்று கர்த்தர் பேசினார். இந்த தொடர்ந்து இப்போ 5வது செய்தியாக கொடுக்க போகிறேன். நான் அந்த 4 செய்தியை சொன்னேன்னா என்ன நேரம் முடிஞ்சிடும். அதனால் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். கர்த்தர் நம்மை எதிலெல்லாம் வளர வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இன்று ஆண்டவர் என்ன நமக்கு வார்த்தை கொடுக்குறாருன்னா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டவதாக என்னோடு கூட எடுத்துக்கொள்ளும் எதில் வளர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை மறந்துடாதீங்க. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமே நமக்கு ஏசாயா 44:1-4 பயப்படாதே, என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அவர்கள் வளருவார்கள். எப்படி வளரணும்? ஆசீர்வாதத்தோடு ஆவியோடும் நம்ம வளர வேண்டும். அதே போல் இந்த மாதமும் கர்த்தர் கிருபையாக அந்த வசனம் தந்தார். நீதிமான் செழித்து வளருவான் என்று கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்தார். இன்று ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும்படியாக என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்கிலீஷில் 2:2, தமிழில் 2:3. 1 பேதுரு 2:3 மைக்கில் வாசிக்க கேட்போம். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 318 வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 318 இன்னொரு வாசிமா. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பாக என்ன சொல்லணும்? நீங்கள் வளரும்படி திருவசனம் மேல் வாஞ்சியாயிருங்கள். சொல்லுங்க, நீங்கள் வளரும்படி திருவசனத்து மேல் வாஞ்சியாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் இப்படியா சொல்றதுக்கு பி ஃபுல் ஆஃப் டிசையர் அப்படின்னு சொல்லப்படுது. டிசையர் த சின்சியர் வேர்ட் அண்ட் யூ மே க்ரோ என்று சொல்லப்படுது. சின்சியர் வேர்ட் அண்ட் யூ மே க்ரோன்னு போட்டு. இப்போது எதில் ஆண்டவர் வளர்க்க வேண்டும் என்று இந்த மாதம் முழுவதும் ஒரு 4 செய்தி கொடுத்தாருன்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட கூட ஒரு 3 குறிப்பை கொடுத்துருக்கிறார். அதை வேகமாக நான் சொல்லிடுறேன், கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் பைபிள் தந்து பாருங்க. நீங்கள் வளரும்படி, சொல்லுங்க, வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. அப்போ வளர்றதுக்கு எது மேலே வாஞ்சியா இருக்கணும்? வசனத்து மேலே வாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, வசனத்து மேலே வாஞ்சியா. வசனம் சிலர் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பைபிள் பார்ப்போம். இல்லை, ஒரு நாளும் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணும். அப்போது பாருங்கள், இதில் சொல்லப்பட்ட நம்ம வளர்வதற்கு எப்படி நம்ம பிள்ளைகள் வளர்வதற்கு ஆகாரம் கொடுத்து வளர்க்குறோமோ, பிறந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்குறோமோ, அதுபோல் வசனத்தை நம்ம வாஞ்சையோடு அந்த வசனத்துலேயும் நம்ம வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு குறிப்பை நேராக போகிறோம் பாருங்கள். நீங்கள் என்னோடு கூட பிறக்க குழந்தை எப்படி வளருதோ, பிறக்காத குழந்தை எப்படி பிறக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். என்னோட கூட எடுத்துக்க அப்போஸ்தலர் 8:27 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அதில்
வேகமாக நான் சொல்லிட்டு போகிறேன். 8:27 பக்கம் 173 வாசிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. முதல் குறிப்பு வளர்வதற்கு என்ன செய்யணும்னா வசனம் சொல்லுது கடைசி பாட்டில், ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். முதல்ல when you want to grow in the word of God, you should come to the church to worship him. அவரை ஆராதிக்க பணிந்து கொள்ள எங்க வரணுமா? அவன் பாருங்க, ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். ஆலயத்துக்கு வரும்போது தான் சொல்லுங்க, ஆலயத்துக்கு வந்தால் தான் வளர முடியும். ஆலயத்துக்கு வரலன்னா ஆவிக்குரியத்தில் வளரவே முடியாது. அதனால தான் ஆலயத்துக்கு வர வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும். பார்த்து இது இந்த குழந்தை என்ன குழந்தை? இது பிறக்காத குழந்தை. சொல்லுங்க, இது இன்னும் பிறக்கலை இந்த குழந்தை. ஆனால் அந்த குழந்தையுடைய ஸ்டேட்டஸை பாருங்க. அவன் யாராம்? அவன் சொல்லப்பட்டிருக்கு எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனமாக இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன். ராஜஸ்திரிக்கு மந்திரியம், பொக்கிஷத்துக்கு அதிபதியம். அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? நான் பொக்கிஷத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கேன், இதெல்லாம் நான் பார்த்துக்கணும், அதனால நான் அங்கே போக மாட்டேன், பணியை போக மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நான் யார் தெரியுமா? ராஜஸ்திரிக்கு மந்திரி போய் பணியை போகலாமா? ஒரு மந்திரியே ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் எருசலேமுக்கு போவாரான்னா நம்மெல்லாம் ஆண்டவர் எப்படி அழைக்கிறாராம்? ராஜாக்களாக ஆசிரியராக நம்ம அழைக்கிறாமே. அந்த மந்திரியே ஆண்டவரை பணிந்து கொள்வானால் பொக்கிஷத்தை சில சொல்லாம, நீ போ, வீடை நான் பார்த்துக்கிறேன், நான் போனாதான் எங்கள் முதலாளி என்ன பண்ணுவார்? அப்படியே எல்லாத்தையும் எங்களை கொடுப்பார். அவர் போகலன்னா அங்கே வேலையே நடக்கிறாராம். அதனால் முதலாளிக்காக போயிடுவாங்க, வேலைக்காக ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாங்க. கிடையாது, கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் பொக்கிஷத்தும் அவன் எதையும் கவலை பண்ணல, கர்த்தரை பணிந்து கொள்ளப்பா. அவர் பார்த்துப்பார். நேராக அவரை பணிய போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாதான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அப்படியே வார்த்தையில நம்மளே வளர செய்வார். பாருங்க, அவரு இன்னொரு வார்த்தை கூட நீங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க வீட்டில் போய் எனக்கு நேரில் எல்லாத்தையும் விவரிக்க இந்த வசனத்தை நீங்க 27லேருந்து நீங்க 39 வரைக்கும் நீங்க வாசிங்க. அவன் என்ன பண்ணினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அவன் என்ன பார்த்தான்னா 28 அவர் என்ன வாசித்தான்னா ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்க கொண்டார். பணிந்துட்டு திரும்பி வராங்க. பணியை போகும்போது எதோட போனான்? சொல்ல மாட்டீங்களே, எதோட போனான்? வேதத்தோடு போனான். எத்தனை பேர் கையில் வேதம் வச்சிருக்கீங்க? பணியை போகும்போது என்ன ஆண்டவர் ஆராதிக்கும் என்ன கொண்டு வரணும்? வேதத்தை கொண்டு வரணும். வேதமே வெளிச்சம், போது சிச்சிய ஜீவன். நிறைய வேதம், வசனம், வார்த்தை இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. நல்ல சொல்ல நேரம் இல்லை. ஆனால் சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு பணிந்து கொள்ள ஒரு குழந்தை, அவன் ஒரு மந்திரி அந்த வேதத்தை கொண்டு போயிட்டு பணிந்துட்டு வேதத்தை வாசிக்கிறான், வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறான். இப்போ வேதத்தை கொண்டு போய் வேதத்தை வாசிக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். என்ன அனுப்புனாரு? கர்த்தருடைய தூதன் அங்கே யாருக்கு? பிலிப்புக்கு தோன்றி ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த ரதத்தோட சேர்த்துக்கொள். இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு பணிந்து கொள்ள வருகிற வேதத்தோடு வருகிறவங்க என்ன ஆவாங்க? யார் உதவி செய்யறவங்க? கர்த்தரே உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அவரை பார்க்குறான், அவனோட ஸ்டேட்டஸை பார்க்குறான், அவனுடைய பொசிஷனை பார்க்குறார், அவனுடைய பொறுப்புகளை பார்க்குறான். ஆனால் எல்லாத்தையும் தள்ளிட்டு கர்த்தருடைய தொழுது கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்த அந்த மனிதன் சும்மா வரல, வேதத்தோடு வந்திருக்கிறான். வேதத்தோடு கர்த்தரை படித்து திரும்பி வரும்போது ரதத்தில் என்ன பண்ணான்? வாசித்து கொண்டுதான். பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதை தொடர்ந்து வாசினா, அவன் வாசித்து கொண்டு இருக்கிறதை இவன் கேட்டானா? யாரு? பிலிப்பு கேட்டான். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பைபிள்னா
சில தூக்கம் வரலன்னா பைபிள் தான் என்னவா, ஸ்லீப்பிங் டோஸா. பைபிள் படிங்க, நல்லா தூங்குவீங்க. பைபிள் படித்தா தூக்கம் வருமா? சில பைபிள் படிக்கும் போது மனசுக்குள்ளேயே அப்படியே படிப்பாங்க, அவ்வளோதான். புக்கு தான் இப்படி இருக்கும், ஆள் எங்கே போயிட்டுருப்பாரு. நம்ம அங்கேருந்து பார்த்தா ஓ பைபிள் படிக்கிறாரு, அதான் அவர் எங்கேயோ போயிட்டுருப்பார், தியானத்தில் போயிட்டுருப்பார். சிலர் பைபிள் படிக்க போடல, சிலர் மெசேஜ் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் தூக்கம் வரலன்னா இப்போ டாக்டர் சொல்லுவாங்க, ஏதோ பக்கத்தில் சர்ச் இருந்தால் போங்க. எதுக்கா? பிரசங்கம் ஆரம்பித்தோடனே நல்லா தூங்கலாம், இல்லைன்னா பைபிள் படிக்கின்றாங்க. அன்பானவர்களே, அவன் பாருங்க, அவன் படிக்கிற சத்தம், அவன் யாரை பற்றியும் கவலைப்படல. அந்த ரதத்தை சுமக்கிற அடுத்த வசனம் வாசிங்கன்னா அதை போட்டுருக்க பாருங்க. அப்போஸ்தலர் பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் நம்ம வாசிக்கிறத நீங்க கேட்கறது மாத்திரம் இல்ல, கேட்கிற மாதிரி வாசிக்கணும். சொல்லுங்க பக்கத்துல, கேட்கிற மாதிரி வாசிக்கணும். அப்போ வாசிக்க சில சொல்லுவாங்க, எனக்கு தமிழே வரலங்க எனக்கு அப்படி சொல்லி வாயே பார்ப்பாங்க. எவ்வளோ வருஷமா பார்க்குது வாயை. ஒரு தம்பியை பார்த்தேன் 2016 17 18 பார்த்த, அந்த பாட்டு பாடுறத சொல்கிறத வாயே பார்த்துட்டு இருப்பார். ஆனால் இப்போ போகிற திரும்பி வாயே பார்க்குறாரு. நான் சொன்னேன், நீ எந்த முயற்சி எடுக்கலையா? எனக்கு தமிழ் வராதுப்பா, எனக்கு கூட தமிழ் வராது, நானும் படிக்கல, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன், தமிழ் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த பைபிளை எப்போ எழுத்து கூட்டி படித்தனோ, இப்போ கூட தடுமாறுற, ஆனால் படிக்கிறேன். பேசுறது என்ன பேசுகிறோம் சொல்ல மாட்டீங்களே, தமிழ் பேசுகிறோம். நீ ஏதோ வேறு ஏதோ லாங்குவேஜ் பேசுனீங்கன்னா உனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் பேசுறது தமிழ். அப்போ தமிழ் படிக்கிறதுக்கு வருமா வராதா? வரும். சொன்னால் இல்லை அங்கிள், நான் இன்னும் பேசிக்காக ஈப்பா யாருக்குப்பா தெரியும், ஏதோ தெரிஞ்ச விதம் முதல்ல கற்றுக்க. பேசிக்கு கா ஃபுல்லாக சொல்லுவீங்களா? ஒன்றா சொல்லிடலாம், காங்கா சாலான்னு சொல்லுவீங்களா? ஏதோ வண்டி ஓடுது அப்படி தானே. அதனால் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக தெரிஞ்சாலும் சரியாக தெரிஞ்சுக்க, அதை பயன்படுத்த அதுக்கு முயற்சி எடுக்கணும். படிக்கிறத என்னமா தான் கேட்டான், படிக்கிறத கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவன் அந்த வாசிக்கிறத கேட்ட உடனே அவனுக்கு என்ன பண்ணல, வேதத்தில் உள்ளதை தெரியல. மூணாவதாக அவன் பணிந்தான். வேதத்தை புரியலனாலும் என்ன பண்ணான், படித்தான். புரியலனா கூட படிக்கணும், புரியலனா கூட. அப்போது புரிய வைக்கிறதுக்கு யார் செய்வானா? ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் உதவி செய்கிறாரு. இப்போ ஒரு மனுஷன் வேதத்தை வாசிக்கிறான். வார்த்தை யார் தான் சொல்ல மாட்டீங்களே? யோவான் 1 வார்த்தை இயேசு, கர்த்தரே ஆவியானவர். அப்போது ஆவியும் இயேசு தான். இப்போ வார்த்தையை படிக்கும் போது புரியாமே படிக்கிறானேன்னு ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அவனை நீ போய் ரதங்களோட இணைந்து கொள்ளுன்னு சொல்லி ஆவியா முதல்ல தூதன் அனுப்புகிறாரு. எதுக்கு அனுப்புகிறாரு? அவன் பணிந்து போகிறான்ப்பா, அதனால் நீ அங்கே போ, அவனுக்கு உதவி செய். ஏதோ தெரியாமல் பணிகிறான், தெரியாமல் பணிந்து கொண்டு போகிறான். ஆனால் அவனை தெரியப்படுத்துக்காக நீ என்ன பண்ணு, தூதனை அனுப்புகிறார். ரெண்டாவது ஆவியானவர் வர்றார், அவன் வாசிக்கிறான், புரியல. அதெல்லாம் பாடுறோம், கற்று தந்து நடத்துகிறே, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே. ஆவியானவர் என்ன சொல்றார், நீ போய் ரதத்தோட சேர்ந்துக்கோ என்று சொல்லி ஆவியானவர் அவனை அனுப்புகிறார். அவன் போய் சேர்ந்து அவன் வாசிக்கிறதை கேட்குறான். உனக்கு புரியுதா, உனக்கு புரியுதான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், ஒருத்தர் சொன்னாதான் என்ன ஆகும், எனக்கு புரியும், ஏறிக்கோ, என்னோட ஏறிக்கோ. பாருங்க, அப்போது பணிந்து கொண்டது, வேதத்தோடு போனது, வேதத்தோட புரியாததை ஆவியானவர் அவனுக்கு உணர்த்தும்படியாக ஆனப்போ, வேதம் என்ன கொண்டு வந்ததுன்னா, அந்த பணிதல் வேதத்தை கொண்டு போக வைத்தது. வேதம் என்ன கொண்டு வந்ததுன்னா,
புரிதலுக்கு உதவி செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் அவன் நீ வாசிக்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது 35ஆம் வசனத்தில், அப்போது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு, எந்த வேத வாக்கியம் நீங்கள் வீட்டில் வாசிக்க ஏசையை பற்றி படிப்பார் அவர், முன்னிட்டு இயேசு குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இந்த நீ வாசித்த இந்த சம்பவம், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார், இந்த உலகத்தில் வந்து ரட்சிப்பை உண்டாக்கினார், நமக்காக பலியானார் என்று சொல்லி இந்த வசனத்தை சொன்ன உடனே அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு பிரசங்கித்தான். ஆண்டவரை குறித்தான ஒரு பிரசங்கத்தை பண்ணின உடனே அடுத்த வருஷம் சொல்லுது, இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்போது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்று சொல்லி அவன் கேட்கும் போது பாருங்க, அந்த வசனத்தை கேட்ட உடனே அவனுக்கு உணர்வு வந்தது. நம்ம போய் வருஷம் சும்மா ஆலயத்துக்கு போய் வர்றதுனால பிரயோஜனம் இல்லை. ஆலயத்துக்குள்ள எப்படி போக வேண்டும் என்றால் புரிந்து போக வேண்டும், அறிந்து போக வேண்டும். அல்லேலூயா. இப்போ எதுக்காக ஆலயத்துக்கு வருகிறோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழும்படி வந்திருக்கிறோம். கர்த்தரை தொழுது கொள்ளுறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவன் பாருங்க, தொழுது கொள்ள போனால் இங்கே ரட்சிப்பு வருகிறது. எப்படின்னா வேத வசனத்தை முடியாது, வசனத்தை வாசித்து அதில் அவனுக்கு வளரணும், புரியணும் என்பது கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இங்கே அவனுக்கு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் இப்போ கிளம்புற 37 பிலிப்பு முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. விசுவாசிக்கணும். இப்போ விசுவாசம் எதை கொண்டு வரணும்னா ஆலயத்துக்கு கொண்டு வரணும். சில ஆலயத்துக்கே கொண்டு வருதில்லை. ஆலயத்துக்கு நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா, சாம்சன் ஐயா எல்லா விசுவாசிக்கும் ரைட்ஸ் கொடுப்பாரு. என்ன ரைட்ஸ்னா, நீங்கள் தான் யார் ஏசிய ஊழியக்காரன்னு போட்டுக்கணும். எங்கே போனாலும் ஏன்னா நான் ஏசிய ஊழியக்காரன்னாங்க. அப்போது ஏசிய ஊழியக்காரனாலே எங்கே வெளியே போனாலும் கொடுத்துருவாங்க. ஏசியனாலே வெளியே போனால் எல்லா பாஸ்டர்ஸுக்கும், பிரான்ச் பாஸ்டர்ஸுக்கு ஊழியெல்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஏசியனா யார் தான், ஃபயர் பிராண்ட். முழு நேரமாக பகுதி நேரமாக கேட்க மாட்டாங்க. ஏசியே அப்படின்னால ஊழியத்துக்கு புல்பீட்டை கொடுத்துருவாங்க, ஊழியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அப்படி ஐயா எப்படி வச்சுருந்தாரு. அப்போ ஐயா சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ண எங்கே போனாலும் ஏசிய ஊழியக்காரன்னு சொல்லுங்கள் ஐயா. வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா புது ஆத்துமாக்களாக கொண்டு வருவோம். நம்ம சபை எப்படி வளர்ந்ததுன்னா, புது ஆத்துமாக்களாக கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்களா, ஆண்டுடைய சத்தியத்தை கேட்பாங்க. யாராவது புதுசாக வந்து ஏதுனா உடனே பார்த்துட்டு அவங்கள போய் சந்தித்து கேப்சர் பண்ணிவிடுவாங்க. எங்கேருந்து வரீங்க, ஏது வரீங்க, கத்திர. அப்போது கத்திரை பற்றி சொல்லி அந்த ஆலயத்துக்கு வரும்போது அவன் விசுவாசம் உண்டாகும். இந்த வேத வசனத்தை இதை கேட்குறமே, இது புரியுதா, அதுதான் சொல்கிறோம் வசனத்தை எழுதுங்க. இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எதில் வளர சொல்கிறாங்க சொல்ல, எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? நம்ம இந்த வாக்குத்தத்த அட்டையில் போட்ட போல் எஸ்தரை போல் ஆவிக்குரிய வழிகாட்டில் நம்ம வளரணும். சிம்சனை போல் பிரதிஷ்டையில் வளரணும். அதுக்கப்புறம் கிருபையிலே வளரணும், பவுலை போல அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இப்போ இந்த மாதத்தில் அந்த இப்படி சொன்னீங்களே நம்ம எழுதணும். தான் டைரியோட எழுத சொல்கிறேன். டைரி எடுத்துன்னு வந்து நீங்கள் அந்த தலைப்பை போட்டு எழுதும்போது அதே இதில் எதெல்லாம் வளரணும்னு இந்த ஆண்டு 4 பார்ட் கொடுத்தார். இப்போது இங்கே ஒருத்தர் ஆலயத்துக்கு வந்து கத்திரை ஆலயத்துக்கு வந்தால் தான் அது ஆலயத்துக்கு கொண்டு எப்படி வளருவார், எப்படி மறுபடியும் பிறப்பார், இல்லை பிறந்தவரை எப்படி இன்னும் வளருவார்? வளரவே முடியாது. ஏதோ ஒரு சடங்கு மாதிரி ஆகிடும். ஞானஸ்தானன்றது ஒரு சடங்கு மாதிரி ஆகிடும். இல்லை, வளரணும், வாஞ்சே இருக்கணும். ஆலயத்துக்கு போக வேணுன்ற வாஞ்சம். ஏன் வரல கேட்கணும். வீட்டில் ஏன் இன்னைக்கு உன்னை காணுமே, ஏன் வரல, இங்கே சீட்டு காலியாக இருக்கு, ஏன் வரல, இந்த சீட்டுக்கு பக்கத்தில் இருந்து கேட்க, போன வாரம் எங்களை காணுமே, எங்கே போறீங்கன்னு கேட்கணும். நாங்கள் எல்லாம் உட்காந்தா கேட்பாங்க, எங்கெங்க உனக்கு போன வாரம் காணுமேன்னா அவர் சொல்லுவார், இல்லை லேட்டாக வந்தேன், ஆனால் பின்னாடி இருந்தேன்னு சொல்லுவார். வராமல் இருக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் வர்றதே பெரிய விஷயம், இது சொல்ல மாட்டீங்களே, எனக்காக யாரும் ஜாப் பண்ணாதீங்க, நான் வர்றதே பெரிய விஷயம். இல்லை வேறு இவர் வரை ஏன் வரல கேட்குறேன். அப்புறம் அவரை திரும்பி பார்த்து, ஆமாம் நீர்மா ஒழுங்காக வர மாதிரி, எதுக்கு இந்த வம்பு, ஏதோ போனோமா வந்தோமா அப்படின்னு போய்ட்டு அப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு குடும்பம். கர்த்தர் வாரம் ஏன் வரல, வாங்க ஆலயத்தை வாங்க, கர்த்தர் சமூகத்தில் ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணுங்க. வாரம் முழுவதும் உங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் தான் தருவார், கர்த்தர் தான் கூட இருப்பார், கர்த்தர் தான் ஆசிரியப்பார். வளரணும், ஆவியில் வரணும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை அவன் ஆலயத்துக்குள்ளே அவன் பணியும்படி ஆண்டவரை தேடும் போது கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாராம், வேதத்தோடு போனான்.
வேதத்தோடு போனான். கர்த்தர் அவனுக்கு தூதனை அனுப்பினார், ஆவியார் அனுப்பினார், ஆண்டவர் புரியும்படி சொன்னார், இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். இயேசு தான் எல்லாத்துக்கும்பா. அவரை தொழுது கொள்ள யாவரும் ஐஸ்வர்ய சம்பந்தராக அது தொழுது கொள்ள. நம்ம ஐஸ்வர்ய தேடி போக வேண்டியதே இல்லை. கர்த்தரை தொழுவ நம்ம விட்டு எல்லாம் தத்ரமும் போயிடும். கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை ஆசைப்பார். நீ பெந்தகோஸ்து மாதிரி பணக்காரங்க இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, சொல்ல மாட்டீங்களே? பெந்தகோஸ்து ஆளுங்க மாதிரி பணக்கார பார்க்கவே முடியாதுங்க. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க. எப்படி ஆனாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட எப்போ வந்தானோ தரித்திராய் வந்தாங்க, இன்னைக்கு ஐஸ்வர்யனாக இருக்கிறாங்க. அவர் ஐஸ்வர்யனாய் நமக்காக தரித்திரரானார், அடிமையின் கோலம் எடுத்தார். இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளை தானாக செழிப்பை தேடி போவதில்லை, கர்த்தர் நீதிமானாக்கிற உங்களை என்னை செழிக்க பண்ணுவார். கர்த்தர் பாருங்க, சொல்லி குறிப்பு நேரம் போகிற பாருங்க. அப்போ விசுவாசித்து அவன் என்ன பண்ணான்? ஞானஸ்தானம் எடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்த உடனே நீ வாசிக்கிறேன் பாருங்க 39. அவர்கள் தண்ணீர்ந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போயிடும். 2 பேரும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு கரை ஏறுற வரைக்கும் பார்க்குறாரு. கரை ஏறுறாங்க, 2 பேரும் கரை ஏறுறாங்க. இவர் மாத்திரம் முக்கிட்டு தானா ஏறினாருன்னு வச்சுக்க, என்னடா அது எனக்கு யாரா கொடுத்தனும் சந்தேகம். ஆனால் ஞானஸ்தானம் கொடுத்து 2 பேரும் கரையேறும் போது கர்த்தருடைய ஆவியானவனை கொண்டு போயிட்டாங்க. அப்போது அது ஒரு பணிதல் என்ன கொண்டு வந்ததுன்னா, இன் ஷார்ட் கர்த்தருடைய பணிதல் என்ன கொண்டு வந்ததுன்னா, கர்த்தருடைய வேதத்தோடு கூட பணியும் போது அந்த வேதம் அவனை எப்படி வளர்த்ததுன்னா, விசுவாசத்தை தந்து வளர்த்தது. அந்த விசுவாசம் ரட்சிப்புக்குள்ளே வந்தது, அந்த ரட்சிப்பு ஞானஸ்தானத்துக்குள்ள வந்தது. போகும்போது எப்படி போகிறாராம்? தன் வீட்டுக்கு சந்தோஷத்தோடு திரும்பி. அந்த பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோடு தன் வழியே போனான், சந்தோஷத்தோடு போயிட்டான். இந்த மனுஷன் திரும்பி சந்தோஷத்தோடு போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி சந்தோஷத்தோடு இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் சந்தோஷத்தோடு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனை போகிற கர்த்தர் அவனை நேசித்து ஒரு தூதனை அனுப்பினார். அது பெரிய சந்தோஷம். பக்கத்து பசங்க தூதனை அனுப்புறது பெரிய சந்தோஷம். ஆவியானவர் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி வார்த்தையை விளக்க வைக்கிறார். அது பெரிய சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு போகிற வழியில் தண்ணி இருந்து பாருங்க, எவ்வளோ பேர் போகிற வழியில், அது வனாந்தரமாக அந்த வழியில் போகிற வழியில் தண்ணி இருந்தது பாருங்க, அது எவ்வளோ பேர் சந்தோஷம். உடனே அவன் தண்ணியை பார்த்தோன்னே, இங்கே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னா நீ முழு இருத்தோடு விசுவாசம் தான் எடுத்துக்கு வரணும். ஞானஸ்தானம் எடுத்தான், கரை கர்த்தரே அவனை கொண்டு போயிட. பெரிய சந்தோஷம்ப்பா, யாருக்கும் கிடைக்காத ஸ்லாகியம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரே. அவருடைய இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மகளாக மறுபடியும் பிறக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கற்றப்போ, மறுபடியும் பிறக்க எங்கே வர வேண்டும்னா தேவனுடைய ஆலயத்துக்கு. மறுபடியும் பிறந்தவர்கள் எங்கே வர வேண்டும்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு. எப்படி வரணும்? வேதத்தோடு வர வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? தூதனை அனுப்புவார். பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பொண்ணு கேட்கறதுக்கு எலிசா அனுப்பும்போது சொல்லுவார், கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்போது பழைய ஏற்பாடுள்ள பரிசுத்தவானுக்கு அவ்வளோ விசுவாசம். புதிய ஏற்பாட்டில் வேதத்தின்படி ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்கு கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மையப்படுத்திருக்கிறார். அதனால்தான் வார்த்தை. இப்போ 2வதாக அப்போ முதல்ல பணியே வரணும். கர்த்தரை பணியே வரணும். உங்களுடைய பிள்ளைகளை வாரம் கொண்டு வந்து எங்கே போட்டுருணும்? நான் சொல்கிறேன் பாருங்க, எங்கள் அப்பா எல்லாம் இழந்துட்டார். ஆனால் ஒன்று மாத்திரம் இழக்கலை. என்னன்னு, கர்த்தரை தேடுதல அவர் இழக்கவே இல்லை. எங்களை என்ன பண்ணார்? கொண்டு போய் சர்ச்சில் போட்டுருவார். காலையில் 6 போட்டுருவார், சண்டே கிளாஸில் போட்டு 4 மணிக்கு சண்டே கிளாஸில் போட்டுருவார். அப்புறம் ஈவினிங் சண்டே ஆனால் எங்களை வெளியே விட மாட்டார். நாங்கள் 5 பேர். நான் ரொம்ப எம்ஜிஆர் ரசிகன். இந்த பாஸ்ரெட்டி தெருவில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோடனே இந்த 2வது தெருவில் பார்த்தீங்கன்னா, அந்த இப்படி போய் அப்படி திரும்பினீங்கன்னா அங்கே ரைட் சைடில் ஒரு மன்றம் இருந்தது. அப்போது அதில் மெம்பர் ஆகினேன். என்ன வயசில்? 8 வயசில் மெம்பர் ஆகிட்டு, ஸ்கூலில் இல்லையே நிறுத்திட்டாங்களே, ரோடாக போய் பிரச்சாரம் பண்ணணும். ஈவினிங்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும். எங்கள் அப்பா அதுக்கு ஆப்போசிட்டு, எஸ்கியூஸ் மீ, டிஎம்கே அவர். ஸோ நான் ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ணுவேன். ஸோ அப்போ எம்ஜிஆர் வராரு எங்கள் இடத்துக்கு. எம்ஜிஆர் வந்தார். இங்கே பழைய ஆள் தெரியும், அங்கே எம்ஜிஆர் அந்த ஓரத்தில் வந்தார். அப்படின்ன உடனே எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், இன்றைக்கி எங்கள் தலைவர் வராரு. யார் வராரு? எங்கள் தலைவர் வராரு. இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வரல, ஈவினிங் சர்ச்சுக்கு வரல. நொறுக்குன்னு ஒன்று கொட்டினாருங்க. தலைவனடா அவனுக்கு சோறு போட போகிற. கர்த்தரை தேடுற, கர்த்தரை தேட ஒரு நன்மையும்
குறையப்படாது. இன்னைக்கு நன்மை இல்லாத இருக்கும், வீட்டில் எல்லாம் இறந்துட்டோம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தரை நீ தேடு, உனக்கு ஒரு நன்மையை குறையப்படாது சொல்லி இழுத்துட்டு போயிட்டாருங்க சர்ச்சுக்கு. சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்பா, முடிஞ்சிட்டு வரும்போது பார்த்தா தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. சொல்லுங்க, தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா கிட்ட போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னால் கையை பிடிச்சிட்டார், நல்லா இருக பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். இழுத்துட்டு போகிறேன்னு கிட்ட வர வர பார்க்குறேன், உதறி விட்டு ஓடுறேன் பாருங்க. ஓட உடனே பிடிங்கன்னா இருப்பாருங்க, உடனே பிடிக்க போட்டு எல்லாம் பயந்துட்டாங்க, நான் பிடிச்சிட்டாங்க என்ன. நேரம் அப்பாட்ட திரும்பி ஒரு நொறுக்குன்னு கொட்டினார். கொட்டை யாரா கொட்டிங்களா, நொறுக்குன்னு கொட்டை. இன்னி கூட லாபம் இருக்குது, நொறுக்குன்னு ஒரு கொட்டு கட்டி கர்த்தரை தேடி வீட்டுக்கு ஆசீர்வாதத்தோடு எங்கே வரணுமா, வீட்டில் வந்து கால் வைக்கணுமா. அப்படி வளர்த்தாருங்க ஆண்டவர். உண்மையாகவே அந்த வளர்ப்பு தான் கர்த்தர் பார்த்தார். ஏன்னா தேவ சமூகத்தில் கொண்டாந்து விட்ட கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தை கண்கூடவே பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். எங்கள் அப்பா போய் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை போய் பார்த்து சொன்னாங்க, என் பையனை இன்ஜினியர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றினார். அது ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஆஃபீஸ் பாயாக சேர்த்து விட்டேன். அங்கே டோரு திறக்கணும், டோரு திறந்து விடணும், டிஃபன் வாங்கி தரணும், காஃபி வாங்கி தரணும், கேட்குறதெல்லாம் ஓடி ஓடி வேலை செய்யணும். டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க பெருக்கிறவங்க வரலன்னா அந்த வேலையை நான் தான் செய்யணும். இப்படி ஆஃபீஸே பார்த்து ஒரு ஆஃபீஸ் பாயாக சேர்ந்த இடத்துல கர்த்தரை அறிந்த பிறகு கர்த்தரை என்ன ஞானம் கொடுத்து அபிஷேகம் கொடுத்து இன்ஜினியர் ஆக்கிட்டு, கர்த்தரை இன்ஜினியர் ஆக்கிட்டேன். அப்போது எங்கள் அப்பா நினச்சிட்டாரு, 4 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணனால என் இன்ஜினியர் ஆகிட்டாங்க. இப்போ எங்கள் ஓனர் அம்மா ஷீலா எக்ஸிக்யூட்டிவ், ஷீலா கிறிஸ்டன், அவங்கள்ட்ட சொல்கிறார், ரொம்ப தேங்க்ஸ் என் பையனை நீங்கள் இன்ஜினியர் ஆக்குன்னு சொல்லி ஒரு ஆனிவர்சரியில் சொன்னார். ஆனிவர்சரினா வருஷம் கொண்டாடுவாங்க பாருங்கள், ஆஃபீஸ் திறந்து இத்தனை வருஷம். அப்போது போய் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, உங்கள் பையனை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், நீ வந்து என்ன வரணும் அப்படின்னு. அவன் இன்ஜினியர் ஆகணும்னா போடான்னு திட்டேன். 10th படிக்கல, பாலிடெக்னிக்கல் படிக்கல, அப்புறம் டிப்ளமா படிக்கல, பிஇ படிக்கல, எப்படா இன்ஜினியர் ஆக முடியும், போடா அப்படின்னாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னேன் மேடம் சொல்லிட்டு போயிட்டேன். எப்படி என் வாயில் அந்த வார்த்தை வந்ததுன்னு தெரியல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய கிருபையினால் அவன் என்னைக்கு இயேசு தேடினானோ இயேசு தான் அவனை என்ன பண்ணார், இன்ஜினியராக்க நான் பண்ணலைன்ட்டான். இப்போ எங்கள் அப்பா பார்க்குறாரு, சொன்னார், உங்கள் ஓனர்மா இப்படி சொல்கிறானா? ஆமாப்பா, ஓனர்மா இல்லைன்னாங்க, எங்கள் ஆண்டவர் இருக்குன்னாரு. ஆமே. கர்த்தரை தேடும் போது உலகத்தில் சொல்லுவான் இல்லைன்னு, கர்த்தர் சொல்லுவார் இருக்குதுன்னு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, ஆமே, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு எப்போவுமே. பாருங்கள், அப்போது என்ன சொல்ல வந்தேன்னா, நாம் பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். 2வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க 2 தீமோத்தேயு 3:15-16 வேறு சம்பவம் மாற்ற சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. வாசிங்க 2 தீமோத்தேயு பக்கம் 293 வாசிங்க. இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ வந்து வேத வாக்கியத்தெல்லாம் எப்போதான் சிறு வயது முதலே அறிந்து இருக்க. அப்போ பிறந்த குழந்தை அது வளர்ந்து இப்போ வாலிபனா இருக்காரு, சொல்றாரு, நீ சின்ன வயதுலேருந்தே என்ன பண்ண, இந்த வசனத்தை அறிந்திருக்கிறப்பா. இந்த வசனத்தை உன்னை என்ன பண்ணும் அப்படின்னா, வேத வாக்கியம் உன்னை தேறினாகவும் வேத வாக்கியம் உன்னை தகுதி உள்ளாகும். 2 செய்யும். என்ன பண்ணோமா பவுல் சொல்கிறாரு, நீங்கள் 15-17 வாசிங்க. உன்னை நீங்கள் 16 வாசினா தேறியவனாகவும் தகுதி உள்ளனாகவும் இருக்கும்படி செய்யும். உங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள், நீங்கள் நானும் எல்லாம் அந்த வசனத்தை எப்படி வரணுமா, தேரணும், தகுதி ஆகணும். நீ பார்த்து சொல்லணும், இவன் கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்கிறான், கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறான், அதனால இவனுக்கு எல்லா தகுதியும் இவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லத்தக்கதாக உலகத்தில் உங்களுக்கே சேரணும். கர்த்தாவே, நான் இந்த வசனத்தில் நான் சின்ன வயதுலேருந்தே கேட்குறேன்ப்பா, இந்த வசனத்தில் ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு ஆண்டவரே தேறணும். அப்படி தேறினா என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அந்த வசனப்படி நான் இருக்கிறேன்னா அது கை கொள்வதற்கு ட்ரை பண்ணணும். இப்போ கர்த்தர் உங்களை என்ன பண்ண வரோம், தேறினா ஆகுவார். எந்த ஆசீர்வாதத்துக்கும் எந்த நற்கிரிக்கும்
நீங்கள் எது சில சொல்ல நீ செய்ய வேண்டியா சொல்லுவாங்க, நான் அதை குத்துறேன் இதை குத்துறேன்னாங்க. ஆனால் எப்படி இருக்காது, அது அவர் தகுதியான மனுஷனாக இருக்க மாட்டார், அவன் பாவத்தில் இருப்பான். நான் அது பண்ணிடுறேங்க இதை பண்ணேன். இப்போ முதல்ல நீ தேறணும், நீ தகுதி ஆகணும், அப்போது நீ நற்கிரி செய்யணும். அப்போது நற்கிரி செய்யணுக்கு தான் பெற்றுக்கொள்வோம், பாவிங்களை தான் பெற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ நீயே துன்மார்க்கம் ஆகிற, இது எங்கே சம்பாதிச்சு எப்படி சம்பாதிச்சோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீமோத்திய நீ சிறுவையிலேருந்து வசதி தந்திருக்க, நீ என்ன ஆகணும், நீ தேறணும், தகுதி உள்ளனா, நற்கிரிக்கு தகுதியுள்ளனா ஆக வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவதாக சொல்லி முடிக்கிற மாதிரி குயிக்காக சொல்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள என்ன, அப்போஸ்தலர் 17:10 வாசிச்சிங்கன்னா இங்கே ஒரு பட்டணத்தார் இருக்காங்க பாருங்கள், எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். வாசிங்க, பக்கம் 188 புதிய 17, அதில் நீங்கள் 10, 11, 12 வாசிப்பீங்கன்னா. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பாருங்க, அந்த வசனத்தை கேட்டு இப்படி இருக்க, இப்போ நான் பேசும்போது நீங்கள் வசனத்தை பார்த்து இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம யோசிக்கிற போல வீட்டில் போய் ஆராய்ந்து இவங்க இந்த வசனத்தை ஆராய்ந்த போது என்ன ஆச்சுன்னா, நற்குணசாலியாக ஒரு மனுஷனுடைய கேரக்டரை எதுதான் மாற்றோம், கர்த்தருடைய வார்த்தை தான், வேற எதுவுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் கோவப்படக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் அடிக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை நீங்கள் வைக்கணும். தாவீது சொல்ல பாருங்க, ஆண்டவரே என் வாய்க்கு என்ன காவல் வைங்க, வார்த்தையினாலே எனக்கு காவல் வைங்கன்னாரு. உங்களுடைய வார்த்தை இல்லாது போனால் நான் எப்போவுமே மடிந்து போயிருப்பேன், உங்களுடைய வார்த்தை என் பாதைக்கு. அப்போ ஒவ்வொன்றும் வார்த்தை, ஒரு கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க அது என்ன பண்ணோம்னா அவங்கள கிரி செய்யும். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நற்குணசாக மாற்றும். எப்படி மாற்றமா, அந்த கோபமான மனுஷன்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு சாந்தமாக இருக்காங்க. மோசே எப்படியா பயங்கரமான கோபக்காரன், மோசே பயங்கரமான கோபக்காரன், கத்தியத்தை வெட்டிட்டார், எகிப்திய சகோதரர் கத்தியத்தை வெட்டிட்டார், கொலையே பண்ணிட்டார், கொலைக்காரன். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தை வாங்கினோடனே பூமியில் எல்லா மனுஷங்கள்லாம் மோசே எப்படி தானா சாந்தம், கொலைக்காரன் சாந்தமாக இருந்த காரணம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண, நல்ல குணமாக நம்ம கொண்டு வரும், நல்ல குணத்தை நம்ம சொல்லி கொடுத்துல வேதத்தை படிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும், வேதத்தை ஆராதிக்கும் போது வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா குணத்தை மாற்றும். நான் பார்த்தீங்கன்னா நல்லா ரட்சிப்படுத்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அரக்கனாக இருந்தேன். அரக்கன், காட்டான், அவன் காட்டான், அரக்கன், இன்னும் என்னென்ன வேர்டெலாம் இருக்குது, இந்த மாதிரி இருந்தேன். யாருக்குமே பயப்பட மாட்டேன். வயசானவங்களாம் பார்த்து டே என்னடா சொல்கிறா அப்படின்னு, யார் வயசானவங்கள பார்த்து டே சொல்கிறா அப்படின்னு அதான் பார்த்து அப்படி பயந்துப்போம், இதெல்லாம் என்ன கதி ஆமானுவான், டே நல்ல கதி போடா அப்படின்னு. அப்படி வல்கர் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. நான் அப்படி ஏன்னா நான் இருந்த இடம் ஓட்டேரியாச்சே, அதனால தான் இங்கே நிற்க வச்சிருக்காரு பாருங்க. நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அப்படியே என்ன ஆயிடுச்சு, குணமாக மாறுச்சு. அப்படியே என்னது இப்போ பாருங்க, என்ன சொன்னாலும் கோவம் வர மாட்டேங்குது. நானும் கோவம் வரணுன்னு கோவமாக பேசி கோவமாலாம் ஆக்ட் பண்ண கோவம் வர ஃப்ரெண்டெல்லாம் திட்டுவான், ரட்சிக்கப்படாதான் திட்டுவான், திலகர் கோவப்படுறான், கோவம் வராதுடா, கோவம் வராது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவரே மானம், ஈனம், சூடு, சொரணை, கோவம் ஒன்றுமே இல்லைப்பா, எருமை மாடு மாதிரிப்பா, என்ன வேணா சொல்லட்டும், கர்த்தரே பார்ப்போம், அல்லேலூயா. அதுதான் வாழ்க்கை. அப்படியே போனோம்னா யாருக்கு இருக்குல்ல, நமக்கு சமாதானம் இருக்கும், கர்த்தர் நம்ம கூட இருப்பார். எந்தெந்த வாயெல்லாம் அற்பமாக பார்த்ததோ, தூஷிக்குதோ, நம்மளை மட்டமாக பார்க்குதோ, எல்லா வாய் கண்டு கொண்டாடி எப்படி பண்ணார், உயர்த்திக்கிட்டே போவார். நீங்கள் அவரை பார்த்து உயர்ந்தனே போனோமா, இல்லை நீங்கள் மறுபேச்சு பேசணுமா, மறுபேச்சு பேசாமல் கர்த்தரையே பார்த்து வார்த்தையே கேட்டு நற்குணசாலி ஆடுங்க. குட் மார்னிங் பா, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி சொல்கிற மாதிரி வாழ்க்கை நற்குணமாக இருக்கும். தப்பா இல்லை, எல்லா சைடு வந்து பார்த்தா அப்படி இல்லை, உண்மையாகவே நற்குணமாக இருக்குது. கர்த்தர் நம்மை மாற்ற வர்றாங்க. ஆமீன். அப்போது என்ன செய்யும் அப்படின்னா, ஜனங்க விசுவாசித்தார்.
விசுவாசித்தார். அந்த நற்குணம் மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணோம், அந்த வசனம் குணம் மாறின உடனே மற்ற எல்லாரும் என்ன பண்ணோம், இப்படின்னு இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லேவானா மற்றவங்க என்ன வந்துடும், விசுவாசம் வந்துடும். மனைவி பார்த்தோன்னே கடை பார்ப்பேன், அம்மா இப்போல்லாம் கோவப்படவே மாட்டேற, இப்போல்லாம் நீ வீட்டுக்கு வந்தாலே உன் புலம்பல் தான் இருக்கும், இப்போல்லாம் இல்லையம்மா அப்படின்னு ரட்சிக்கப்படாத கனவு என்ன பண்ணோம். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன, எங்கள் கத்திரிய வார்த்தைங்க. அவன் தானாக ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவதுக்கு சொல்லிட்டேன், நாலாவது சொல்லி முடிச்சிருவாங்க ஒரே வார்த்தை. நீங்கள் மத்தேயு 7:24 பாருங்கள். அதை சொல்கிறாரு, வார்த்தையின்படி செய்கிறவன் புத்தி உள்ள மனுஷன். இந்த உலகத்தில் புயல் வரும், காற்று வீசும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மேலே வாழ்க்கையை கட்டுனீங்கன்னா எது வந்தாலும் அவங்கள அசைக்கவே அசைக்காது, அசைக்கவே அசைக்காது. என்ன வரும் வராது இல்லைங்க, வரும். வந்தால் தான் நம்மளாம் மனுஷங்க. எதுவுமே வரால, எதுவுமே தெரியல அப்படின்னா நம்மளாம் மனுஷனே இல்லை. நம்ம இருக்க வேண்டிய இடம் எங்கே தான் சொல்ல மாட்டீங்களே, கீழ் பார்க்கும். ஆனால் எல்லாம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நெருக்கம் வரும், கஷ்டம் வரும், பாடு வரும். அதெல்லாம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை வச்சு கர்த்தருடைய வார்த்தையில் கட்டி 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 என்ன பண்ணோம், போயிட்டே இருக்க வேணும். அப்போது வாழ்க்கை எதில் கட்டணும்னா கர்த்தருடைய வார்த்தையில் கட்டும் போது எப்படியாப்பட்ட புயல் வந்தாலும் அலை வந்தாலும் என்ன பண்ணாது, உங்கள் வாழ்க்கை இடிஞ்சு விழாது. ஏன்னா கண்மலையாகிய கிறிஸ்துவுடைய வார்த்தையில் கட்டணும், வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கணும். கர்த்தர் நம்முடைய ஆசையை பாரு. ஜெபம் பண்ணி முடிப்போமா, என்னுடைய டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அது எக்ஸ்கியூஸ் மீ, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். அவர் வார்த்தை சொல்லுங்கள், வார்த்தையிலே வளர வேணும். அந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா பணியணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து பணியணும். பணியும் போது அவன் வேதத்தோடு வரும்போது கர்த்தர் இந்த பணிகிறவனை சும்மா விட மாட்டார். அவனுக்காக ஒரு தூதனை அனுப்புவார், அவனுக்காக பரிசுத்த ஆவியை அனுப்புவார். அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ஞானஸ்தானம் எடுப்பான். அவன் ஆண்டவர் அவனை என்ன பண்ணுவார், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை போகும்போது அவனுக்கு சந்தோஷமாக அனுப்புவார். அவன் வாழ்க்கையில் அவனுக்கு என்னதான் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ரெண்டாவதாக நான் சொன்னேன், அவன் எப்படி வளரணுமா, அவன் தேரணும், வசனத்தை அறிந்து தேரணும், நற்கிரிக்கு தகுதி உள்ளவனாக இருக்கணும். அப்போது நான் ஆண்டவரே நான் தேரணும்ப்பா, வசனத்தை அறிந்து தேறி நற்கிரி செய்யணும்ப்பா. மூணாவதாக என்ன செய்யணும், அந்த வசனத்தை ஆராய்ந்து படித்து படித்து எப்படி இருக்கணுமா, நல்ல நற்குணசாலியாக இருக்கணும், நற்குணசாலியாக இருக்கணும், நற்குணசாலி. அதனால அநேகர் விசுவாசித்தார்கள், அநேகர் கடைசியாக நம்முடைய வாழ்க்கை வார்த்தையிலே கட்டணும், வார்த்தையிலே கட்டணும். கர்த்தர் நம்முடைய ஆசையை பாரு. ஹல்லேலூயா. ஓ அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன், அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். புரிஞ்சு பாடுவோம். அவர் வார்த்தை என்ன இல்லை, பக்கத்தில் சொல்லுங்க, பயப்பட. கர்த்தருடைய வார்த்தை அறிந்தவன் பயப்பட மாட்டான், இந்த பயப்படவே இல்லை. ரெண்டாவது வார்த்தை என்ன இல்லை, நமக்கு அழிவு இல்லை. பவுல் சொல்ல, அந்த அழிய சரீரத்தை அழிய வித்து ஒப்பிடுறேன்னு சொல்ல, எல்லாம் அழிய நம்முடைய ஆத்மா அழிவு இல்லை.
அந்த வார்த்தையில மண்ணில் நமக்கு அழிவே கிடையாது. அப்புறம் ஒரு வார்த்தையில் என்னமா ஐஸ்வர்யம் வாழ்வு. எத்தனை ஐஸ்வர்யம் வேணும்? வார்த்தையை நேசிங்க. வாழ்க்கை என்ன வரும் உங்களுக்கு? ஐஸ்வர்யம் கிடைக்கும். சீக்கிரமா ஐஸ்வர்யம் ஆக வேண்டாம் அப்படின்னு போடாதீங்க. அப்புறம் ஐஸ் வண்டி தான் வைக்கணும். ஐஸ்வர்யம் ஆக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை நேசித்தாலே கர்த்தர் ஐஸ்வர்யம். அப்புறம் பாருங்க சுகம். அவர் தன்னுடைய வஸ்திரத்தை அனுப்பி குணமாக்குகிறார் கட்டுண்டவர்களை. சுகம் அது தழுவலால் குணமான வார்த்தை தான். அப்புறம் ஜெயம், முன்னேறுவேன். யாரால? வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஜெயிக்க வைக்கும். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை சாட்சியின் வசனம் அவளை ஜெயித்தார்கள். வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணாங்க. நீங்க வசனத்தை வைத்து பிசாசு, வசனத்தை வைத்து நீங்க ஜெயம் எடுக்கணும். கர்த்தரை சோத்திரம். அவர் வார்த்தையாய் மீட்பை. கர்த்தருடைய வார்த்தை கேட்டனால தானே விசுவாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டனால ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டனால ஞானஸ்நானம் எடுத்தோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டதுனால கர்த்தர் சபைக்கு விட்டு விடாதேன்னு சொன்ன வார்த்தை கேட்டதை இன்னைக்கு வந்திருக்கோம். கர்த்தர் அப்படியாக செய்வார். அல்லேலூயா. பாடி நம்ம விசுவாசத்தோட முடி தமிழை மாத்திரம் பாடி முடிப்போமா? பாடுவோம். அவர் வார்த்தையால் பயமில்லை என்கிறேன். அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையால் சுகம் என்றும் பூவிலே. அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன். அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் காலையில கூடின நேரம் முதல் இம்மட்டமாக நீர் எங்களோடு இருந்து நடத்தி தந்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை மூலியமா எங்களோட பேசினீர். நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் தந்தீர், தரப்போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தா, இப்போதும் வார்த்தை மூலியமா எங்களோட பேசுங்கப்பா. சகல பிரஸ்தாபத்தில் காட்டவுடைய வார்த்தையை நீ மையப்படுத்திருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவுடைய வார்த்தையை, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம்ப்பா. உடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கவும் உடைய வார்த்தைப்படி நடக்கவும் நல்ல எங்களோடு பேசுறியப்பா. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு உடைய ஆலயத்துக்கு வந்து பணிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த வேதம் நாங்கள் சுமப்போமானால் ஒரு நாள் இந்த வேதம் எங்களை சுமக்கும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு பேசுனீங்கப்பா. இந்த வேதத்தை ஆண்டவரே பணிந்து கொள்ளும்படி இந்த ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும்போது எந்த மனிதர் உதவி இல்லையோ தூதனுடைய உதவி எங்களுக்கு உண்டப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருந்து நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவரே விசுவாசிப்போம், ஞானஸ்தானம் பெறுவோம். இந்த வசனத்தை நாங்கள் கேட்டு கேட்டு வளரும் போது ஆண்டவரே தேறியவன் ஆகுவோம். எந்த நற்கிரிக்கு தகுதி உள்ளவராக என்னை மாற்றோம்ப்பா. இந்த வசனத்தை நாங்கள் ஆராயும் போது எங்கள் வாழ்க்கையில் நல்ல சாலியாக மாறுவோம்ப்பா. இந்த வசனம் ஆண்டவரை அநேகர் அதை கண்டு உம்மிடத்தில் விசுவாசிப்பார்லப்பா. இந்த வசனத்து மேலே எங்கள் வாழ்க்கையை கட்ட உதவி செய்யுங்கப்பா. கர்த்தா வசனத்தின்படி எது வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி சொல்லி ஜெயித்து முன்னேற உதவி செய்யும். நாள் எங்களோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். யோசிக்கூட எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்களை நடத்தும். எங்கள் வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கடைசி காலத்தில் நியாயந்திருக்க போகிற இந்த வசனமாப்பா. இந்த வசனத்தை ஆண்டவரேபடியே வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பெருக்காமல் இருக்கிற ஞானஸ்தானம் எடுக்காது இருக்கிற கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்க வைங்க. ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்கு வராமல் இன்னும் வளராமல் இருக்கிறவர்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்து வளருங்க. இன்னும் வசனத்தை அறிந்த நாங்கள் தேறி ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் எல்லா நற்கருக்கும் தகுதி உள்ளவராய் எங்களை மாற்றுங்க. எங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் பயப்படாமல் வார்த்தை கொண்டு ஜெயித்து முன்னேற எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுதும் மாதம் முழுதும் இருந்தீரே, இந்த வாரம் முழுவதும் இருப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. 1ஆம் தேதி கூடுதல் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. இன்னைக்கு நடக்கிற சண்டே கிளாஸ் ஆசீர்வதிங்க. ஆட்டோ ஃபெலோஷிப் ஆசீர்வதிங்க. வாலிபர் கூடுகை ஆண்டவர் சகோதரர்கள் கூடுகை ஆசீர்வதிப்பீராக. இதில் கொடுத்த காணிக்க தசமாங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, வழிநடத்தல் ஒவ்வொருக்கும் உண்டாவதாக. ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்து
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுவேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தோட கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். சண்டே கிளாஸ் இருக்கு.